எல்லோருக்கும் வணக்கம். முதலில் எம்மோடு பயணித்து ஒன்றாக படித்து இன்று எம்மோடு இல்லாமல் காலனின் கரங்களில் சென்றடைந்த எம் நட்புகளை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. அன்று நாம் தாயகத்திலே கூடி படித்தோம். இன்று புலத்திலே ஒன்று கூடலாய் நாம் இங்கே உங்கள் நினைவுகளை மீட்டெடுக்க வந்தோம். பல்வேறு தேசங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களில் இருந்தும் இங்கு சமூகம் தந்த எல்லோரையும் முதலில் வரவேற்று மகிழ்கிறோம். எமது 83ஆம் ஆண்டு குலாம்பாழ்வில் சந்தித்த திருப்புமுனைகள் பல. 1974 பெற்றோர் கரம் பற்றி தமிழாராய்ச்சி மகாநாடு கண்டோம். 77 இடம்பெயர்ந்த மாணவர்களையும் இணைத்தே பயணித்தோம். 79 கம்பராமாயணம் உட்பட அதிகமாக படிக்க வேண்டிய முதல் தலைமுறையும் நாமே. 81 நமது சிறப்பு மிகு யாழ் நூலகத்தை இழந்தோம். 83 நமது உயர்தர இறுதி பரீட்சை கூட தள்ளி போனது. இவ்வாறாக பல்வேறு இழப்புகளை மட்டுமல்ல பல்வேறு சவால்களையும் சந்தித்த தலைமுறையும் நாமே. ஆனாலும் கூட நாம் மீண்டெழுந்தோம். அன்னக்கிளியில் தொடங்கிய இளையராஜா இசையை ஆரம்பம் தொட்டே கேட்டு வளர்ந்த தலைமுறை நாம். பாடுநிலாவான SP பாலசுப்ரமணியத்தின் குரலில் பாடல்களை ரசித்து சுவைத்த தலைமுறை நாம். பல்வேறு கவிஞர்களின் வரிகளில் தமிழை புது கவிதை வடிவில் அனுபவித்த தலைமுறையும் நாமே. மனதை கொள்ளை கொண்ட அலைகள் ஓய்வதில்லை என்று கூட பலருக்கு அந்த அலைகள் ஓயாமல் இருக்கக்கூடும். மனதில் நீங்கா இடம் பிடித்த நிறம் மாறாத பூக்கள் ரசித்த தலைமுறையும் நாமே. நிறம் மாறாமல் பலரும் இங்கு இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஒருதலை ராகம் பார்க்கவில்லை எனில் நம்மில் ஏதோ கோளாறு என பார்த்த நண்பர்கள் கூட்டத்தை பார்த்த தலைமுறை நாம். தேவாரத்தை விட அதன் பாடல்கள் பலருக்கு மனப்பாடமாக இருந்த தருணம் அது. தனித்துவமான KS ராஜாவின் குரலில் பக்கத்து வீட்டு அலரும் வானொலியில் பொங்கும் பூம்புணலாக கேட்டு மகிழ்ந்த தருணங்கள் அவை. தொலைக்காட்சி வந்த தருணத்தில் அதில் நிகழ்ச்சிகளை கொண்டு வர முயற்சித்து ஆண்டனாவை அங்குமிங்கும் திருப்பி படம் காட்டிய புது புது பொறியியலாளர்களையும் தலைவணங்கி அண்ணாந்து பார்த்த தலைமுறை நாமே. அன்றைய பாடசாலை நாட்களில் ஆண் பெண் சும்மா கதைப்பதற்கு கூட பயந்து தயங்கிய தலைமுறை. கதைத்து விட்டாலே கதை கண்கள்தான். அதற்கு வேறு அர்த்தம் கற்பித்த தலைமுறையும் நாமே. 83க்கு பின்னர் வெடி ஒலி கேட்டு ஒரு மரத்து பறவைகள் பல்வேறு திக்காக பறந்து போவது போல நாமும் பல்வேறு திசைகளில் பயணித்தோம். பலரின் நட்புகள் தொடர்பற்று கனவுகள் கலைந்து போனதும் உண்டு. ஆனால் இன்று ஒரு தோப்பாக பல்வேறு பாடசாலைகளாக இங்கு எம் 60ஆம் ஆண்டில் கூடி நிற்கின்றோம். இந்த நிகழ்வு எம் வாழ்வில் ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இதற்காக இங்கு சமூகம் தந்த அனைவரையும் ஒன்று கூடல் அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.